அனைவருக்கும் வணக்கம். சவுசவுஸ் சமையலில் இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா உருளைக்கிழங்கு மசாலா கிரேவின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து பூரி, சப்பாத்தி தொட்டுக்க சூப்பராக இருக்கும், சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய். அடுத்து தேவையான பொருள் குழம்பு பொடி, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள். இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நறுக்கியாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம், குக்கரில் வேக வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 3 விசில் போட்டு குக்கரில் இப்போ வேக வச்சுருக்கோம். இப்போது இது எடுத்து தோலை உரிக்கணும், மேலே உள்ள தோலை எடுக்கணும். உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சாச்சு. ஏன்னா உருளைக்கிழங்கு கழுவி நல்லா வேக வைக்கணும், மண்ணாக இருக்கும். இது பாருங்கள், ரெடி. நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு வச்சணும். பாசிப்பயிறு சாம்பார். பூரிக்கு உருளைக்கிழங்கை விட அந்த பாசிப்பயிறு சாம்பார் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டிஷ்ஷில் அதை பார்ப்போம். பார்த்தீங்களா, நல்லா பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான். இப்போ ஒரு 25 ml எண்ணெய் அடுத்தட்டில் ஊற்றியாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டலாம், கையளவு கடுகு உளுந்தம்பருப்பு. இங்கே பாருங்கள், நல்லா பொரிக்க ஆரம்பிச்சு கடுகு. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த பொன்னிறமாக வர்ற மாதிரி வெங்காயத்தை செய்யணும், நல்லா பொன்னிறமாக. அப்புறம் பச்சை மிளகாய், கண்ணகம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வைக்கணும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் நல்லா வதக்கணும். ஏன்னா வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறணும். அப்போ தான் அந்த இஞ்சியோட அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும். பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி போடும். இப்போ தக்காளி போடலாம். தக்காளி, நல்லா அதாவது வதக்கணும். நல்லா வதஞ்சதுக்கப்புறம் தான் கிழங்கு மசாலா ஐட்டம் போடும். தேவையான அளவு உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு இது போட்டு லேசாக கிளறி வைக்கணும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. தக்காளி நல்லா வதங்குது. லைட்டாக கொஞ்சம் கொத்து விட்டுறணும். இது பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வதந்தா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். கொஞ்சோட டிஸ்டர்ப் இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ மசாலா இந்த குழம்பு பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி மொத்தமாக போட்டுட்டோம். இப்போ எல்லாம் மொத்தமாக கிளறி விட்டணும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டணும். இப்போ நல்லா கிளறி விட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் தான் கொதித்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டணும். 1 டம்ளர் தண்ணி பார்த்தீங்களா, நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே உருளைக்கிழங்கு போடலாம். கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கும் சப்பாத்திக்கும் சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். 1 டம்ளர்ங்கிறது கொஞ்சம் பெரிய டம்ளராக வச்சுக்கணும். ஒரு 100 ml, 150 ml, 150 ml இருக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவை கிளறி விட்டு அந்த உருளைக்கிழங்கு பூரா பார்த்தீங்களா, அப்படியே மசாலா. இப்போது உருளைக்கிழங்கு மசாலா
ரெடி ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேவையான உப்பு போட்டாச்சு. லைட்டாக இந்த நேரத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. இல்லைன்னா பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை சின்னதாக வைக்கணும். அதாவது சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கோம் கேஸ் ஸ்டவ்வில். அதில் இன்னும் சின்னதாக வைக்கணும். இதை தட்டில் மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தட்டை எடுத்து பார்ப்போம். எனக்கு பார்த்தீங்களா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தட்டு மூடி வைக்கிறதுல என்ன ஆகும்னா அந்த கிரேவி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இன்னொரு தடவை மூடி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்ப்போம். சுவையான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆமாம், இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் போடலாம். லேசாக தீவி விடலாம். கட் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா அப்படியே முழுசாகவும் போடலாம். நல்லாயிருக்கும். இது அப்படியே பூரி மசாலா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு. பூரியோடு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பூரியோட சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்தி சாப்பாட்லேயும் போட்டு தட்டி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.